கொளுத்துற வெயில கடந்த 20 நாட்களா பிரச்சாரம் பண்ணிட்டு இங்க வந்திருக்கிறேன். உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு KM ராஜு அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு குன்னூர்ல மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தரணும். அதே மாதிரி கூடலூர் தொகுதியில உதயசூரிய சின்னத்தில் ஆம்புலன்ஸா விட்டுருங்க, வழி விட்டுருங்க. ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருங்க அண்ணா, வழி விட்டுருங்க. ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க. அப்படியே போடுப்பா, அப்படியே போடுப்பா. நன்றி. பார்த்து பார்த்து இறக்கு, பார்த்து இறக்கு, ஜாக்கிரதை. நன்றி. கூடலூர் தொகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திராவிடமணி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும், அதே மாதிரி உதகமண்டல தொகுதியில் நம்முடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய வேட்பாளர் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு கை சின்னத்திலையும் வாக்களித்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு உங்களையெல்லாம் தேடி வந்திருக்கிறேன். நீலகிரி மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சதுமே நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வரவேற்பு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருது. இந்த மாவட்டத்தை நீல மலைன்னு சொல்லுவாங்க, ஆனால் இன்னைக்கு கருப்பு சிவப்பு மலையா இன்னைக்கு உதகமண்டலம் மாறி இருக்கு. அந்த அளவுக்கு எழுச்சியோடு வரவேற்பை கொடுத்திருக்கிறீங்க. இந்த நீலகிரி மாவட்டத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு, குறிப்பா சுற்றுலா வளர்ச்சிக்கு நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். அவருடைய வழியில நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சு செயல்படுத்தி இருக்கிறோம். அதனாலதான் நீலகிரி மாவட்ட மக்கள் எப்போதுமே திமுகவுக்கு, நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவா இருக்கீங்க. உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்ற, பெருமை அடைகின்ற அண்ணன் KM ராஜு அவர்களை நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக ஆக்கிடுவீங்களா? அண்ணன் ராஜு அவர்களை வெற்றி உறுதியா? அண்ணன் ராஜு அவர்களை நான் உங்களிடத்தை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் நன்கு அறிமுகமானவர் தான் அண்ணன் திரு ராஜு அவர்கள். இந்த நீலகிரி மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளராக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். இந்த குன்னூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களும் ஒவ்வொரு பகுதியும் நன்கு அறிஞ்சவர் தான் அண்ணன் திரு KM ராஜு அவர்கள். சமூக சேவை செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் புரிந்து கொண்டு தீர்வுக்காக உழைக்கக்கூடியவர். குன்னூர் தொகுதி மக்களாகிய உங்களை நம்பி நம்முடைய தலைவர் ராஜு அவர்களை உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறார். மிகப்பெரிய வெற்றியை பெற வச்சு நீங்க அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? இவர் வெற்றி பெற்றா இந்த குன்னூர் தொகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களுடைய வளர்ச்சிக்கும் ஆம்புலன்ஸ் விட்டுருங்க. ஆம்புலன்ஸ் வழி விடுங்க. நன்றி, நன்றி. உங்க பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டீங்களா? இப்போ எதுக்கு மேலே வந்தீங்க? இதுக்கு மைக் வேலை செய்யல. சரி, போதுமா? இறங்கிக்கிறீங்களா? யாரோட வந்திருக்கீங்க?
இங்க பிடிச்சிக்க, இந்த கை விட்டுரு, இந்த கை விட்டுரு. இங்க பிடி, இந்த கை விட்டுரு, நான் பிடிச்சிக்கிறேன். ஓகேவா? இது உன் வயிற்றுக்கு இருக்கும் இந்த கால். சரி, இப்போ வீட்டில் போய் படிக்கணும். சரியா? இறங்குங்க. குன்னூர் தொகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு கே எம் ராஜு அவர்களுக்கும், கூடலூர் தொகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு திராவிடமணி அவர்களையும், அதே மாதிரி உதகமண்டலம் தொகுதியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கு கை சின்னத்திலையும் வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அனுப்புவீங்களா? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வாக்குறுதியெல்லாம் காப்பாற்றிருக்கிறோம். போன முறை நம்முடைய முதலமைச்சர் சொன்ன முக்கியமான வாக்குறுதி மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் கொடுப்போம்னு சொன்னோம். முதலமைச்சரான நம்ம தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். இன்னொரு முக்கியமான திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம். உரிமை தொகை திட்டத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் உரிமை தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார், மீண்டும் ஆட்சி அமைஞ்சோடனே உரிமை தொகையை 2,000 ரூபா உயர்த்தி கொடுப்பேன்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஆட்சி அமைஞ்சோடனே எல்லா மகளிருடைய கைகளையும் 8,000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒப்படைச்சிருவேன்ட்டார். மகளிரே முடிவெடுக்கட்டும், அவங்களுடைய வீட்டுக்கு என்ன பொருட்கள் தேவைங்கிறத மகளிர் அவங்க முடிவெடுக்கட்டும். நாங்கள் இப்போ இதெல்லாம் நடக்கணும்னா வர சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் இந்த 3 தொகுதியிலையும் நம்முடைய 3 வேட்பாளர்களும் ஜெயிக்க வைப்பீங்க. செய்வீங்களா? வெற்றி உறுதியா? ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க. போட்டோ தான் வேணுமா? ஊட்டி வரைக்கும் வந்துருச்சா போட்டோ? இந்த போட்டோவா? இதோ இந்த போட்டோலாம் இப்போ நான் எடுத்துட்டு வரதில்ல, இப்போல்லாம் நீங்களே கொடுத்துட்றீங்க வேலை. இப்போ நான் இப்போ என்னதான் பண்றது? இந்தாங்க, உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திலையும் கை சின்னத்திலையும் வாக்களித்து நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி நன்றி.